வர்ஷினி, வர்ஷினி, வர்ஷினி இப்ப எப்படி இருக்கு? வர்ஷினி, என்னம்மா இது? இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, இன்னும் நீ ரெடியாகாம இருக்க? அண்ணி, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்பதான் இசை அவளை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு வந்தா. ஐயோ, உடம்பு முடியலையா? என்னம்மா பண்ணுது? அது எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது அத்தை. தலைவலி தானே, வேற ஒண்ணும் இல்லையே. இல்ல அத்தை. வர்ஷினிய சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. வர. ஏய் இசை, இவளை எப்படியாச்சும் ரெடி பண்ணி சீக்கிரமா கூட்டிட்டு வா. சம்பந்தியும் வந்துட்டு போயிட்டாங்க. சீக்கிரம் ரெடி பண்ணி இவளை. சித்தி, லேட் பண்ணாத. சித்தி. நம்ம என்னதான் பண்றது? அக்கா ப்ளீஸ். இசை, என்ன நடக்குதுங்க? வர்ஷினி, என்ன வர்ஷினி இன்னும் ரெடி ஆகாம இருக்க? ஐயோ, எத்தனை பேர் தான் கேட்க போறீங்க? இசை, என்ன இவ கோவமா பேசுற? விஷால், நீ ஒரு நிமிஷம் வா. என்னாச்சு? வா, நான் சொல்றேன் வா. எங்கன்னு சொல்லு. வர்ஷினி, இப்போதைக்கு இந்த விஷயத்தை ராகவ் கிட்ட சொல்லவே வேணாம். ஓகே? அது எப்படி விஷால்? அவருக்கு தெரியாம அவர்கிட்ட சொல்லி ஆகணும்ல. ஐயோ வர்ஷினி, இப்ப ராகவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், யார் என்ன பண்ணாலும் எப்படி பண்ணாலும் உன் கழுத்துல தாலி கட்டாம அவன் விட மாட்டான். அதனால தான் நான் சொல்றேன், இப்போ முக்கியமா இந்த நிச்சயதார்த்தத்தை கிராஸ் பண்ணணும். அதுவும் பிரச்சனை இல்லாம நாம அதை பண்ணுவோம், அப்புறம் எதுனாலும் பாத்துக்கலாம். நான் எப்படி அங்க நிச்சயதார்த்தத்துக்கு வந்து நிப்பேன்? என் மைண்ட் ஃபுல்லா இந்த விஷயம் தானே இருக்கும். ஐயோ புரியுது வர்ஷினி, புரியுது. பட் இப்ப நம்ம கிட்ட வேற வழி இல்ல. சரி இரு, நான் ஃபைனலா ஒரு விஷயம் கேக்குறேன். இப்ப நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணா நீ நிச்சயதார்த்தத்துக்கு வருவ? வர்ஷினி, விஷால் தான் கேக்குறான்ல, நீ நிச்சயத்துக்கு வரதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? நான் நிச்சயத்துக்கு வரேன். ஆனா அசோக் எனக்கு நிச்சய மோதிரம் போடக்கூடாது. இரு, அவ்வளவுதானே. நீ ஒரே பண்ணாத, உன் கையில ராகவ் தான் மோதிரத்தை போடுறான். நீ ரெடி ஆகு சீக்கிரமா. அதான் விஷால் சொல்றான்ல. புடி, சீக்கிரம் ரெடி ஆகு. சரியா? வா விஷால், வா. ஆமா, இது என்ன கையில? இது ஒண்ணு இல்லம்மா. டேய் 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 மச்சான், டேய் என்னடா எப்படா வந்த? இப்பதான் மச்சான். சூப்பர். மா ஒண்ணு இல்லம்மா, அது இந்த என்கேஜ்மென்ட் நடக்கிற சமயத்துல இத வச்சு ஒரு மாதிரி வெடிப்பாங்கம்மா. இப்ப அதான் ட்ரெண்ட், கலர்ஃபுல்லா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதான் வாங்கிட்டு வர சொன்னேன் இவங்கிட்ட. அதுவும் இல்லாம அசோக் வர்ஷினி கையில மோதிரம் மாட்டும் போது அது ஒரு மொமெண்ட் இல்லையா? அதை ஒரு செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? அவ்வளவு நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் இதை வாங்கிட்டு வர சொன்னேன். என்னப்பா இதெல்லாம் வேணுமா விஷால்? இல்ல பாட்டி, இதான் ஒரு ட்ரெண்ட், ரொம்ப ஜாலியா இருக்கும். உங்களுக்கு தெரியாது, இது வெடிக்கும் போது அப்படியே புஷ்னு கலர் பேப்பர்லாம் வருமா, அது பார்க்க செமையா அழகா இருக்கும். அதான் சொன்னேன். பாட்டி, செம்ம கலர்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப வளராத வாடா. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, சும்மா சும்மா இரு. ஆமா தங்கச்சி, எப்படி இருக்க? ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல, நல்லா தானே இருக்க? ஐயோ, வலவலன்னு பேசாதீங்கன்னு. அதுக்குள்ள இப்ப நேரம் இல்ல. விஷால் கூட நான் தனியா பேசணும். என்ன? அட, அதெல்லாம் எதுக்குமா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? நான் கண்ணை முடிக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருங்க. சரியா? சரி வரேன். நீ வா. பேசுங்க பேசுங்க. என்ன சத்தத்தையே காணோம்? ஓ, ரகசியமா பேசுறீங்களா? ஏய் என்ன என்னன்னு சொல்லு. என்னாச்சு? வர்ஷினி கிட்ட நீ என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா அதை எப்படி பண்ண போறேன்னு இப்ப வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. சரி இரு இரு, டென்ஷன் ஆகாத. அதோ அங்க பாரு. அசோக், ரெடியா? ரெடி ஆயிட்டே இருக்கேன். சூப்பர். சரி கிளம்பலாமா? அசோக், எதுவும் தப்பா நினைக்கலாம்ல, நீ எதுவும் சீரியஸா எடுத்துக்காத. ஏ, நான் பாத்துக்கிறேன். உட்கார் உட்கார். சூப்பரா இருக்கு. பாத்துக்கூடா.
ஏங்க ஆ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. அசோக்குக்கும் வர்ஷினிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிறத நினைச்சா மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? ம். இப்பதாங்க என் மனசுல இருந்த பாரமே குறைஞ்சிருக்கு. நல்ல நேரத்துல பூஜை ஆரம்பிச்சிடலாமா? சரிங்க ஐயரே. சரிங்கம்மா. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தியே. ஓம் பூஹ ஓம் பூஹ ஓம் சுபஹ ஓம் மகஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம். ஓம் விநாயகாய நமஹ ஓம் விக்னராஜாய நமஹ ஓம் கௌரிபுத்திராய நமஹ ஓம் கணேஸ்வராய நமஹ ஓம் ஸ்கந்தாகிருதாய நமஹ ஓம் அவ்யயாய நமஹ ஓம் பூதாய நமஹ ஓம் தக்ஷாய நமஹ ஓம் அத்தியக்ஷாய நமஹ ஓம் திஜப்பிரியாய நமஹ ஓம் அக்னிகர்ப்பசிதே நமஹ ஓம் இந்திரஸ்ரீ பிரதாய நமஹ வாணி பிரதாய நமஹ. அம்மா பொண்ணை அழைச்சிட்டு வாங்கம்மா. சரிங்க ஐயரே. ஆ ஆ, ஆ. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு மணி? இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு சம்பந்தி. நிச்சயதார்த்தம் எந்த தடங்களும் இல்லாம நடந்ததுனால எனக்கு பெரிய பாரமே இறங்கின மாதிரி இருக்கு. வர்ஷினி நீங்க உள்ள கூட்டிட்டு போங்க, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிங்க சம்பந்தி. எல்லாரும் சாப்பிட்டு ஆமா, எல்லாரும் சாப்பிட்டு தான் போலாம். ஆ? சம்பந்தி வாங்க, எல்லாரும் வாங்க கூட வாங்க எல்லாரும் சுபத்ரா, சாப்பிட போம்மா. வா பல்லவி, நம்மளும் போலாம். ஏய், எல்லாரும் ஆமா. கூட்டு வாங்கடா. போங்க 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 போங்க. ஏய், இசை, சூப்பர். போடு. ரொம்ப தேங்க்ஸ்ரா. உன்னால தான் வர்ஷினி ஆசைப்பட்ட மாதிரி மோதிரத்தை மாத்திக்க முடிஞ்சது. இல்லைன்னா நாங்க ரொம்பவே உடைஞ்சு போயிருப்போம். இசை, என்னது இது இவன் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான்? இதுல என்னடா இருக்கு? எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடந்ததோ அதை விட சூப்பரா உன் கல்யாணம் நடக்கும். அப்பதான் எங்களுக்கு ஹாப்பியே. என்ன இசை, கரெக்டா? கரெக்ட். இத்தனை பேர் இருக்கும்போது எல்லாரையும் ஏமாத்தி வர்ஷினிக்கு மோதிரம் போட்டிருக்கலாம். அதுக்காக என்ன வெளியே அனுப்பிடலான்னு மட்டும் நினைச்சிராத. அது நடக்கவே நடக்காது. அது எப்பயுமே நடக்காது. இத நான் நடக்கவும் விட மாட்டேன்.